வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது கொஞ்சம் வித்தியாசமானது. ஒரு கட்டுரையோ ஒரு புத்தகமோ இல்ல. ஆனா ஒரு கேள்வி. ஆமா, குழப்பத்துல இருந்து தெளிவுக்கு நம்மள கூட்டிட்டு போற ஒரு சக்தி வாய்ந்த கேள்வியை தான் நம்ம அலச போறோம். இது வெறும் கேள்வி மட்டும் இல்ல. ஒரு சிறந்த விளக்கத்துக்கான ப்ளூ பிரிண்ட்னே சொல்லலாம். இந்த வரிய நல்லா பாருங்க. எனக்கு தமிழில் சிறந்த விளக்கத்தை தருக. இது வெறும் ஒரு கோரிக்கை மாதிரி தெரியல இல்லையா? நம்மில் பல பேர் சிக்கலான விஷயங்களை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணும்போது நம்ம மனசுக்குள்ள எழுற ஒரு தேடல் இது. அது இன்சூரன்ஸா இருக்கலாம், ஃபைனான்ஸா இருக்கலாம், இல்ல டெக்னாலஜியா கூட இருக்கலாம். இந்த ஒரு வரியில தான் ஒரு சிறந்த விளக்கத்தோட மொத்த ரகசியமும் அடங்கியிருக்கு. வாங்க அந்த ரகசியத்தை உடைச்சு பார்ப்போம். முதல்ல ஒரு துப்பறிவாளர் மாதிரி இந்த கோரிக்கையோட ஒவ்வொரு வார்த்தையும் நாம ஆராய போறோம். இதுல வெளிப்படையா என்ன கேட்டிருக்காங்கன்றத தாண்டி இது ஆழத்துல ஒளிஞ்சிருக்கிற உண்மையான தேவை என்ன. முதல் கட்டம் பொருள். இங்க அது பி மா சதி கேட்கும்போதே கொஞ்சம் சிக்கலா இருக்கு இல்லையா? இதை எளிமையாக்கணும், அதுதான் முதல் தேவை. எல்லா குழப்பத்துக்கும் ஆரம்ப புள்ளி இதுதான். அடுத்தது வடிவம். அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள். ஏன் இந்த ஃபார்மட் இவ்ளோ சக்தி வாய்ந்தது தெரியுமா? ஏன்னா இது ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கிற தகவலை சின்ன சின்ன படிகளா உடைக்குது. ஒவ்வொரு கேள்வியும் ஒரு படி, ஒவ்வொரு பதிலும் அடுத்த படிக்க நம்மள தயார் செய்யுது. இதனால கத்துக்கிறது ரொம்ப ஈஸியாகிடுது. கடைசியா இந்த கோரிக்கையோட இதயமே இதுதான், சிறந்த விளக்கம். அதுவும் தமிழ்ல. இது வெறும் தகவலை மட்டும் கேட்கல, நம்பிக்கையும் சேர்த்து கேக்குது. தனக்கு புரியற மாதிரி தன்னோட மொழியில தன்னோட சூழலுக்கு ஏத்த மாதிரி ஒரு தெளிவு வேணும்னு கேக்குது. இதுதான் ஒரு விளக்கத்தை நல்லதுன்ற நிலையிலிருந்து சிறந்ததுன்ற நிலைக்கு மாத்துது. சரி, இந்த மாதிரி ஒரு கோரிக்கை ஏன் வருது? நாம ஏன் அடிக்கடி இந்த மாதிரி ஒரு தெளிவை தேடிக்கிட்டே இருக்கோம்? நம்மள சுத்தி இருக்கிற அந்த குழப்பம்ங்கிற ஒரு மூடுபனிக்கு உண்மையான காரணம் என்ன? வாங்க அதை ஆராய்வோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு புது இன்சூரன்ஸ் பாலிசி, இல்லனா ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் அல்லது ஒரு புது டெக்னாலஜி, இதையெல்லாம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணும்போது ஏன் நமக்கு தலை சுத்துது? அந்த தடை எங்க இருக்கு? காரணம் ஒண்ணில்ல, பல இருக்கு. புரியாத டெக்னிக்கல் வார்த்தைகள், நம்மள மூழ்கடிக்கிற அளவுக்கு ஏகப்பட்ட தகவல்கள், எது நிஜம் எது பொய்னு தெரியாத ஒரு நிலைமை, எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடிக்கிறதுன்னே தெரியாத ஒரு கட்டமைப்பு இல்லாதது. இந்த தடைகளெல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் அந்த குழப்பங்கிற மூடு பணியை உருமாக்குது. சரி, இந்த மூடுபனியை எப்படி விளக்குறது? அந்த முதல் கேள்வியில கேட்ட மாதிரி ஒரு சிறந்த விளக்கத்தை நாமளே எப்படி உருவாக்குறது? வாங்க அதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட்டை ரெடி பண்ணலாம். நம்ம இலக்கு ரொம்ப சிம்பிள். ரொம்ப சிக்கலான ஒரு விஷயத்தை எடுத்து அதை எளிமையா, தெளிவா, நம்பகத்தன்மையோட மாத்தணும். குழப்பத்தை அறிவா மாத்தணும். இதுதான் அந்த முதல் கோரிக்கையோட உண்மையான தேவை. இதோ அந்த ப்ளூ பிரிண்ட். தெளிவுக்கான 5 கேள்விகள். எந்த ஒரு சிக்கலான விஷயத்தையும் விளக்க இந்த 5 படிகளை பின்பற்றினா போதும். படி 1, அடிப்படை அறிமுகம். முதல்ல இது என்னன்னு ரொம்ப சிம்பிளா சொல்லுங்க. பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும். படி 2, இது யாருக்கானது? அடுத்து இது யாருக்கு பொருந்தும்னு தெளிவுபடுத்துங்க. அப்பதான் கேட்கறவங்களுக்கு இது தங்களுக்கு அவசியமான புரியும். படி 3, இது எப்படி வேலை செய்து? இப்போ அதோட செயல்பாட்டை விளக்குங்க. காரணத்தையும் விளைவையும் கனெக்ட் பண்ணி காட்டுங்க. படி 4, முக்கிய அம்சங்கள். அதோட ஸ்பெஷலான முக்கியமான பகுதிகளை ஹைலைட் பண்ணுங்க. படி 5, கவனிக்க வேண்டியவை. கடைசியா இது ரொம்ப முக்கியம், இதுல இருக்கிற ரிஸ்க் அல்லது கவனிக்க வேண்டிய விஷயங்களை நேர்மையா சொல்லிடுங்க. இந்த வரிசை தான் ஒரு சிக்கலான விஷயத்தை படிப்படியா புரிய வைக்கிற திறவுகோல். சரி, இந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு நமக்கு தெளிவு கிடைச்சிருச்சு. ஆனா அதனால என்ன பிரயோஜனம்? தெளிவுங்கிறது ஏன் ஒரு சாதாரண விஷயம் இல்ல, அது ஒரு பெரிய சக்திங்கிறத பத்தி இப்ப பாப்போம். இந்த 2 பக்கத்தையும் பாருங்க. இடது பக்கம் குழப்பம், அது தயக்கம், கவலை, தப்பான முடிவுகள்னு நம்மள இழுத்துட்டு போகும். வலது பக்கம் தெளிவு, அது நம்பிக்கை, தைரியம், சரியான முடிவுகள்னு நம்மள உயர்த்தும். இது வெறும் மனநிலை மாற்றம் கிடையாது, இது நம்ம வாழ்க்கையை வழிநடத்துற திறனையே மாத்துற ஒரு பவர்ஃபுல்லான மாற்றம். அப்போ இப்ப இந்த கேள்வியை நான் உங்ககிட்டயே கேட்கறேன். இந்த 5 படிகளை வச்சு அடுத்ததா எந்த விஷயத்துல உங்களுக்கு தெளிவு வேணும்? அது உங்க ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், ஹெல்த் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், இல்ல உங்க உறவுகள் பத்தினதா கூட இருக்கலாம். தெளிவை தேடுங்க. ஏன்னா தெளிவுதான் உண்மையான சக்தி. புரிதலை நோக்கிய உங்க பயணம் தொடங்கட்டும்.